concepts made simple and applicable. I hope நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சேஃபாக இருங்க and take care of yourself. இந்த வீடியோவில் we are going to see ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் எசென்ஷியலான தியரி எக்கனாமிக்ஸ் படிக்கிற எல்லாரும் அத்தியாவசியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தியரி த லா ஆஃப் டிமாண்ட். ஸோ இந்த வீடியோ 5 செக்ஷன்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், நம்பர் 2 லா ஆஃப் டிமாண்ட் பார்ப்போம், நம்பர் 3 டிமாண்ட் ஸ்கெடியூல், நம்பர் 4 டிமாண்ட் கர்வ் தேவையின் வளைவு, நம்பர் 5 எக்ஸெப்ஷன்ஸ் ஆஃப் லா ஆஃப் டிமாண்ட். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் நமக்கு லா ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிற தியரியை ஆல்ஃப்ரெட் மார்ஷல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ தியரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு லா ஆஃப் டிமாண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கும்போது வாட் இஸ் டிமாண்ட், வாட் இஸ் லா ஆஃப் டிமாண்டுன்னு கேட்டாங்கன்னா ரெண்டுத்துக்கும் நம்ம வெவ்வேறு ஆன்சர் எழுதணும், ரெண்டும் ஒன்று கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் டிமாண்ட்? when a consumer has willingness and ability to buy a product at given prices at given point of time, அதுதான் டிமாண்ட். எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நுகர்வோர் ஒரு பொருளை வாங்குறதுக்கு விருப்பம் இருக்கணும், தட் இஸ் வில்லிங்னஸ் டு பை. ரெண்டாவது, அந்த பொருளை வாங்குறதுக்கு எபிலிட்டி இருக்கணும், அதாவது பணம் இருக்கணும், எபிலிட்டி டு பை எ ப்ராடக்ட். இது ரெண்டும் இருந்தால் தான் அந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆகும். இப்போ நான் ஒரு கன்சூமர், எனக்கு லெட்ஸே ஒரு பைக் வாங்க விருப்பமாக இருக்குது, வில்லிங்னஸ் இருக்குது, பட் ஆனால் அந்த பைக் வாங்குறதுக்கு என்கிட்ட எபிலிட்டி இல்லை, பணம் இல்லை. அப்போது ஆப்வியஸ்லி எனக்கு டிமாண்ட் கிரியேட் ஆகாது. ஸோ வில்லிங்னஸ் டு பை அண்ட் எபிலிட்டி டு பை, இது ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் அதுக்கு பேர் டிமாண்ட். இப்போ வில் மூவ் டு லா ஆஃப் டிமாண்ட். ஸோ தேவை விதி அப்படின்னா விலைக்கும் தேவைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறது, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிமாண்டட். ஸோ வென் த ப்ரைஸ் இன்க்ரீசஸ் தி குவான்டிட்டி டிமாண்டட் டிக்ரீசஸ், and when the price of a commodity decreases the quantity demanded increases. சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருளின் விலை அதிகரிக்கும் போது அந்த பொருளின் தேவை குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே இது அந்த பொருளின் விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னா தேவை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்மலாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது காலேஜுக்கு நல்ல ஷர்ட்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு 1000 rupees எடுத்துகிட்டு ஒரு ஷர்ட் வாங்க போகிறீங்க ஒரு கடைக்கு. சரி, 500 ரூபா இருந்தால் 1000 ரூபாய்க்கு 2 ஷர்ட் வாங்கலான்னு போகிறீங்க. கடைக்கு போனோடனே ஷாப்பில் சொல்கிறாங்க 500 ரூபா இருந்த சட்டை விலை அதிகமாகி 1000 ரூபாயை மாறிடுச்சுங்க. இப்போ நம்மளால் 2 ஷர்ட் அஃபோர்ட் பண்ண முடியுமா? முடியாது, பிகாஸ் 1000 rupees தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறோம், 500 ரூபாயில் இருந்த பொருளின் விலை 1000 ரூபாய் அதிகரித்ததால் 2 ஷர்ட் வாங்க வேண்டிய இடத்துல குறைஞ்சி நம்ம ஒரு ஷர்ட் தான் வாங்குறோம். அப்போ விலை அதிகரித்ததால் நம்மளோட டிமாண்ட் குறைஞ்சிருச்சு. இதே இன்னொரு சினேரியோ, அதே மாதிரி கடைக்கு போகிறோம், 500 ரூபா ஷர்ட்டாக இருந்தால் 2 வாங்கலாம் அப்படின்னு. பட் கடையில் சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஆஃபர், சட்டையோட விலை குறைஞ்சி 250 ரூபா அப்படின்னு. அப்போ நான் உடனே என்ன பண்ணுவோம், கையில் 1000 ரூபா இருக்குது, சட்டை விலை குறைஞ்சி 250 ரூபா தான். அப்போ என்ன பண்ணுவோம், 4 ஷர்ட் வாங்கிடுவோம். ஸோ இப்படி தான் விலை குறையும் போது பொருளின் தேவை அதிகரிக்கும், விலை அதிகரிக்கும் போது பொருளின் தேவை குறையும். ஸோ இந்த நம்ம வேர்பலாக பார்த்த எக்ஸ்ப்ளனேஷனை ஒரு டேபிளாக, ஒரு அட்டவணையாக நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிமாண்ட் ஸ்கெடியூல். ஸோ ஹியர் இட் இஸ். ஸோ இதுதான் நம்ம பார்க்குற டிமாண்ட் ஸ்கெடியூல். இங்கே பாருங்கள், we have ப்ரைஸ், அதாவது விலை. இங்கே we have குவான்டிட்டி டிமாண்டட், தேவை. ஸோ முதல்ல விலை, அந்த ஷர்ட்டோட விலை 1000 ரூபா இருக்குது. அப்போ எவ்வளோ நம்ம பொருள் தேவைப்படுது, ஒரு ஷர்ட் தான். அது அப்படியே குறைஞ்சி 250 வரும்போது 4 ஷர்ட் வாங்குகிறோம். 200 ரூபாயை விற்றா 5 ஷர்ட் வாங்குகிறோம். இன்னொரு சினேரியோவில் வெறும் 100 ரூபா தான் ஒரு ஷர்ட் விற்கிதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம 10 ஷர்ட் வாங்க போகிறோம். ஸோ ஒரு விலையும் குவான்டிட்டியும் எந்தளவுக்கு ரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கொண்டு வந்தால் இதுக்கு பேர் தான் டிமாண்ட் ஸ்கெடியூல் அல்லது தேவை அட்டவணை, இல்லை தேவை பட்டியல்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போது இந்த டேபிளில் இருக்க வேல்யூஸை நம்ம ஒரு கிராஃபில் பிளாட் பண்ணுறோம், ஒரு வளைவில் நம்ம பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிமாண்ட் கர்வ். அது எப்படி பிளாட் பண்ணுறது இப்போ பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் சே இதுதான் தேவை வளைகோடு, டிமாண்ட் கர்வ். ஸோ இந்த கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் கிராஃப் தான். எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு குவான்டிட்டி டிமாண்டட் இருக்குது, பொருட்களின் தேவை. ஒய் ஆக்சிஸில் நம்மக்கிட்ட விலை இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா குவான்டிட்டி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ டேபிள் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், இதை பார்த்து கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். இங்கே நம்ம விலை கொடுத்துருக்கோம், 100 ரூபாயில் ஆரம்பித்து 1000 ரூபாய் வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 1000 rupees இருக்கும்போது நாம் ஒரே ஒரு ஷர்ட் வாங்குகிறோம். ஸோ அப்போ இங்கே 1 பிளாட் பண்ணுறோம். ரெண்டாவது சிச்சுவேஷனில் ஷர்ட்டோட விலை 500 ரூபாயை குறையும் போது நம்ம என்ன பண்ணுறோம், 2 ஷர்ட் வாங்குகிறோம். ஸோ 500 rupees 2க்கு நேராக இங்கே ஒரு டாட். அண்ட் அதுக்கப்புறம் ஷர்ட்டோட விலை
ரூ. 250 குறையுது. ஸோ ₹250 நேராக வரும்போது நம்ம 4 ஷர்ட் வாங்குகிறோம். அடுத்தது ஷர்ட்டோட விலை ₹200 குறையும் போது 5 சட்டை வாங்குகிறோம். ஸோ 5க்கு நேராக நம்ம இங்கே 200 ப்ளாட் பண்ணுறோம். அண்ட் தென் ₹100 வரும்போது நம்ம 10 ஷர்ட் வாங்குகிறோம். ஸோ 100க்கு நேராக இங்கே ப்ளாட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம டாட்ஸ் வச்சாச்சு. இப்போ இந்த டாட்ஸை நாம் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு கர்வ் கிடச்சிருக்கு. கீழ் நோக்கி செல்லக்கூடிய டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் ஒரு கர்வ் வந்துருக்கு. ஸோ இதுதான் நம்ம சொல்லக்கூடிய டிமாண்ட் கர்வ். இப்படி தான் நீங்கள் டிமாண்ட் கர்வ் வரையணும். இப்போது சம்டைம்ஸ் நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, why does demand curve slope downwards? ஏன் தேவை வளைகோடு கீழ் நோக்கி செல்கிறதுன்னு. அதுக்கு ரீசன் என்னென்னா, விலை மற்றும் குவான்டிட்டி டிமாண்டட் இந்த 2 விஷயங்களுக்குமே நமக்கு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது, இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒன்றோட ஒன்று ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகிறதால தான் நம்மளுடைய கர்வ் கீழ் நோக்கி போகுது. ஸோ திஸ் இஸ் டிமாண்ட் கர்வ். இப்போ அடுத்ததாக நம்ம எக்ஸெப்ஷன்ஸ் ஆஃப் டிமாண்ட் கர்வ் பார்க்கலாம். அதாவது எக்ஸெப்ஷன்ஸ் இன் த லா ஆஃப் டிமாண்ட். ஸோ தேவை விதியில் சில பொருட்களும் சில சிச்சுவேஷன்ஸ் மட்டும் உள்ளடங்க. அது என்னென்னு இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், கிஃபன் பேரடாக்ஸ். ஸோ கிஃபன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சில அத்தியாவசிய அல்லது இன்ஃபீரியர் குட்ஸோடைய விலை குறைஞ்சாலோ இல்லை அதிகரித்தாலோ அதோட டிமாண்ட் பெரிய அளவில் மாறாது அப்படிங்கிறது தான். இப்போ டெக்னிக்கலி நம்ம எல்லாருக்கும் அரிசி அப்படிங்கிறது எசென்ஷியலான ஒரு ப்ராடக்ட். இப்போ அரிசியோட விலை ஒரு கிலோவுக்கு ₹10 அதிகமாகிடுச்சு, இல்லை ₹20 அதிகமாகிடுச்சுன்னா நம்ம அரிசி சாப்பிட்றது கம்மி பண்ணிடுவோமா? இல்லை அரிசியோட விலை அதிகமாகிடுச்சு ஸோ வேணாம்னு சொல்லிட்டு நம்ம கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணுவோமா? இல்லை, பிகாஸ் அது நம்மளுடைய எசென்ஷியல். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல டிமாண்டை குறையாமல் அப்படியே ஹோல்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுவோம். ஆனால் என்ன பண்ணுவோம் மாறா அப்படின்னா, வேறு சில எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நான்வெஜ் வாங்குறதா இருக்கட்டும், வெளியில் சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம குறைச்சிக்கிட்டு அரிசியோட கன்சம்ஷனை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல லா ஆஃப் டிமாண்ட் அப்ளை ஆகாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சால்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசியமான ஒரு பொருள். சரி, சால்ட்டோட விலை கிலோவுக்கு ₹5 கம்மியாயிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா 2 கிலோ வாங்கி சாப்பிடுவோமா? கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஸோ அப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், அதோட டிமாண்ட் ஒரே அளவு தான் மெயின்டைன் பண்ணும். ஸோ இதுதான் கிஃபன் பேரடாக்ஸ். ரெண்டாவது சிச்சுவேஷன், லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ். ஸோ லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லும்போது வி ஹேவ் கோல்டு, கார் இருக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பைக்காக இருக்கலாம், ப்ரீமியம் ஃபோன்ஸாக இருக்கலாம், மொபைல் ஃபோன்ஸ். இது எல்லாமே அதோட ப்ரைஸ் அதிகமாக டிமாண்ட் அதிகமாகிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு பவுன் கோல்டு வந்து ₹55,000 விற்கிது. நாளைக்கு அது ₹60,000 மாறிடுச்சு அப்படின்னா டெக்னிக்கல் என்ன பண்ணுவோம், மக்கள் வாங்க குறைக்கணும் தானே அவங்களோட தேவையை. பட் ஆனால் குறையாது. ஒரு நாள் கழிச்சு அது 65,000 ஆயிடுச்சுன்னா, இன்னும் ஒரு மாதத்தில் அது 80,000 தொட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெக்குலேட்டிவ் ரீசனுக்காக இன்னும் நிறைய வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போதே வாங்கி வச்சிருவோம்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனில் லா ஆஃப் டிமாண்ட் அப்ளை ஆகாது. தேர்ட் சிச்சுவேஷன், ஒரு நேச்சுரல் கெலாமிட்டியோ இல்லை ஒரு வார் டைமோ இல்லை ஒரு குளோபல் ஃபினாமினா நடக்கும்போதோ இந்த லா ஆஃப் டிமாண்ட் அப்ளை ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் அந்த கோவிட் பேண்டமிக் அப்படிங்கிற நம்ம எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒன்று தான். ஸோ பேண்டமிக் டைமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸோட விலை இன்க்ரீஸ் ஆச்சு. நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதுவும் எசென்ஷியலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். பட் அது இன்க்ரீஸ் ஆச்சுன்றதுனால நம்ம கன்சம்ஷன் பண்ணாமல் இருக்க முடிஞ்சதா? இல்லையே, வேறு ஆப்ஷனே கிடையாது நமக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும், பணம் கொடுத்து அதை வாங்க தான் செஞ்சோம். ஸோ அது வார் டைமாக இருக்கலாம், இந்த மாதிரி குளோபல் ஃபினாமினாக இருக்கலாம். அந்த சிச்சுவேஷனில் அதோட விலையில் பெரிய மாற்றங்கள் இருந்தாலும் நம்மளோட தேவையை கம்ப்ளீட்டாக டிராஸ்டிக்காக குறைக்க முடியாது. அந்த இடத்துல நம்ம டிமாண்ட் மெயின்டைன் பண்ணி தான். ஸோ நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய ரீசன் டிப்ரெஷன், எக்கனாமிக் டிப்ரெஷன். ஸோ பொருளாதார மந்தநிலை. ஸோ பொருளாதார மந்தநிலை ஒரு நாட்டில் இல்லை ஒரு பொருளாதாரத்தில் நடக்குது அப்படின்னா அங்கே வேலையின்மை நிறைய இருக்கும், மக்கள்கிட்ட பணம் பெரிய அளவில் இருக்காது, சேவிங்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும். அந்த சிச்சுவேஷனில் பொருட்களின் விலை குறைஞ்சா கூட அவங்களால நிறைய வாங்கி கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்லேயும் இந்த லா ஆஃப் டிமாண்ட் அங்கே அப்ளை ஆகுது. ஸோ இந்த 4 சிச்சுவேஷன் தான் எக்ஸெப்ஷன்ஸ் ஆஃப் தி லா ஆஃப் டிமாண்ட். மற்ற வரைக்கும் ஒரு சம்ம பண்ணணும் அப்படின்னா, ஒரு பொருளின் விலை அதிகரிக்கும் போது அந்த பொருளின் தேவை குறைஞ்சிக்கிட்டே வரும். அண்ட் பொருளின் விலை குறைஞ்சதுன்னா அதோடைய தேவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் தான் லா ஆஃப் டிமாண்ட். ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த டாப்பிக்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி சீக்கிரமே அதை அப்லோட் பண்ணிடலாம்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் பிஹைண்ட் த தியரி. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்குமே இதை ஷேர் பண்ணி அவங்களையும் இதை யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள், அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் சீக்கிரமே உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.